தமிழ் ஆமா. ஆடியன்ஸ் தவற விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் நல்லா பெட்டராவே செலிப்ரேட் பண்ணியிருக்கலான்ட்டு. 10 years of 24, I have to say one of my proudest, எனக்கு என்னோட கரியர்ல வந்து I think one of my proudest works, and I can't believe actually 10 வருஷம் ஆச்சுன்னு என்னால நம்ப முடியல. Actually I met Rahman sir recently. அப்ப ரஹ்மான் சார் சொல்லிட்டு இருந்தாரு, 10 வருஷம் ஆச்சு actually after 24னு சொல்லும்போது, but இந்த 10 வருஷத்துல வந்து I have to say though the reception at that point in time தமிழ்ல வந்து அவ்வளவு நல்ல ஒரு ரிசெப்ஷன் வரல நமக்கு. ஆனா over the years இருக்குல்ல, I think it's gotten a good following now. அது விக்ரம் சாருக்காக பண்ணது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது உண்மையா சார்? ஆமா, actually yeah, I shot for actually 6 days with her. Film got made way later actually. So அந்த ப்ராசஸ்ல அந்த டிலேல வந்துட்டு என்னாச்சுன்னா, மூவிஸோட சீன்ஸ்லாம் பார்ட்டா ஒரு ஃபுல் படத்தையே போட்டாங்க யூடியூப்ல. அத பார்த்துட்டு அதுக்கான கமெண்ட்ஸ் நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் சார். இத செலிப்ரேட் பண்ண மறந்துட்டீங்களா? யாரோ ஒரு சூரிய சார் ஃபேன் ஒருத்தர் வந்துட்டு சார் 24 பார்ட் 2 எப்ப சார் 24 பார்ட் 2 எப்ப சார் வந்துட்டு யாவரும் நலம்ல நீங்க என்ன இம்பாக்ட் கொடுத்தீங்களோ அதே இம்பாக்ட் வந்து தூத்தாக்கு தரீங்க. அது எப்படி சார் அதை மெயின்டைன் பண்றீங்க? எனக்கு வந்து actually horror as a genre எனக்கு ரொம்ப பிடிக்கும். There's so much of freedom in the genre. யாவரும் நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் வந்து என்கிட்ட அந்த டைம்ல வந்து lot of producers approached me for horror. எனக்கு அப்ப பயம் வந்தது, மறுபடியும் நான் ஹாரர் பண்ணா சரி இந்த டைரக்டருக்கு வந்து இந்த ஜானர் மட்டும் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு டைப் காஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. So I shied away from it. ஒரு பேய் படத்துல பேயே இல்லாம பயமுறுத்த முடியும் அப்படின்னா அது உங்களால தான் பண்ண முடியும் சார். So we are doing season 2 we are doing super. I'm in the process of doing season 2. Yeah. So இதுலயும் வந்துட்டு you will not see the ghost. I'm very excited about the season 2 as well. நல்லா வந்திருக்கு, ஸ்கிரிப்ட் நல்லா வந்திருக்கு. சூப்பர் சார். அது இல்ல உங்க படத்தை தவிர நீங்க இம்ப்ரெஸ் ஆகி பார்த்த டைம் டிராவல் படம் தமிழ் இந்தியன் சினிமா சொல்லுங்க. எனக்கு நேற்று ரெண்டு நாள் ரொம்ப பிடிச்சது actually. நேற்று நாள் off the block for me immediately that movie is coming to my mind. I thoroughly enjoyed. I think the humor in it was very nice. It was very well made within the budget. It was very very well made film. It's written so beautifully. So எனக்கு immediate அந்த படம் தான் ஞாபகம் வருது. சார் பார்க்க ரொம்ப கைண்டா பேசுறீங்க, ரொம்ப நார்மலான ஒரு ஆள் மாதிரி இருக்கீங்க. ஆனா பண்ற விஷயம்லாம் அப்படி இல்ல சார். உண்மையா அது it comes with the genre இல்ல, ஹாரர்னா பயப்படல. If you don't scare them, then what's the point in attempting that genre? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐகானிக்கான டைரக்டர். தமிழ் தெலுங்குன்னு 2 லாங்குவேஜ்லையுமே அவருடைய முத்திரையை பதிச்ச ஒரு ஆள். இவரை இன்டர்வியூ பண்ணுறது ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நமக்கு இன்டர்வியூ தராரு. யாரும் நீங்களே பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் தீபக். எப்படி இருக்கீங்க? I'm fine தீபக், நல்லா இருக்கேன். in Hyderabad. மெயினா வந்து 10 years of 24 அதை பற்றி தான் பேச போகிறோம். 24 ஸ்டார்டிங் டைமில் இங்கே தமிழில் ஒரு கிரிட்டிக்காக கொஞ்சம் மிக்சடாக போனாலுமே தெலுங்குல அது ஒரு பெரிய ஹிட் அந்த படம். தமிழ் ஆடியன்ஸ் அப்போ அதை வந்து தவற விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் நல்லா பெட்டராகவே செலிப்ரேட் பண்ணியிருக்கலான்ட்டு. 10 years of 24 எப்படி இருக்கு? 10 years of 24 I mean என்ன சொல்றது, I have to say one of my proudest, எனக்கு என்னோட கரியர்ல வந்து I think one of my proudest works. And I can't believe actually 10 வருஷம் ஆச்சுன்னு என்னால் நம்ப முடியல. Actually I met Rahman sir recently. அப்ப ரஹ்மான் சார் சொல்லிட்டு இருந்தாரு, 10 வருஷம் ஆச்சு actually after 24னு சொல்லும்போது how time fliesங்கிற ஒரு விஷயம் இருக்கு. And yeah, but இந்த 10 வருஷத்துல வந்து I have to say though the reception at that point in time தமிழ்ல வந்து அவ்வளவு நல்ல ஒரு ரிசெப்ஷன் வரல நமக்கு. ஆனா ஓவர் தி இயர்ஸ் இருக்குல்ல, ஐ திங்க் இட்ஸ் காட்டன் a good following now. இப்ப இருக்கிற சூர்யா சாரோட அப்ப சூர்யா சாரோட கிராஃப் இன்னும் ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. என்னன்னா இப்போ வந்து விஜய் அஜித் சார் இந்த மாதிரி ஒரு பேசுறாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்ப விஜய் சூர்யா சார் தான் பேசிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அந்த மாதிரியான இது கிரேஸ் இருந்துச்சு சார் மேல. அந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க எதனால அது சரியா போகல அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? 24 கிரிட்டிக்கா சரி, ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் போஸ்ட்மார்ட்டம் வந்து சினிமால வந்து டைம் வேஸ்ட் ஓடல. அது நம்ம சிட்டிங் அண்ட் அனலைசிங் திங்ஸ் எல்லாம் வந்து ஐ நெவர் டூ இட். வி புட் இட், நம்ம ஒரு பண்றோம், அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இஃப் இட் ஒர்க்ஸ் வெல் அண்ட் குட், இல்லைன்னா வி காட் ஜஸ்ட் லெட் இட் கோ. பட் தெரியல, குட் ஐ ஆனஸ்ட்லி டோன்ட் நோ. வி மேட் என்ன சொல்றது, வி புட் இன் ஆல் ஆர், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் அது ஆக்சுவலி லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஆமா, வி புட் இன் a lot of heart and soul in it. ஒர்க் ஆகல, அவ்வளவுதான். அது வந்து எதுக்காக ஐ ஆனஸ்ட்லி ஹவ் தாட் அபவுட் இட். பட் அதுக்குன்னு வந்து ஒரு ஆன்சர் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. honestly it just didn't work. It was not its time. அவ்வளவுதான். ஓகே, அந்த டைம்ல நீங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஒன்னு இருக்கு சார். அப்போ நீங்க என்ன சொல்லிருந்தீங்கன்னா, அது விக்ரம் சாருக்காக பண்ணது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க. அது உண்மையா சார்? ஆமா, actually yeah, I shot for actually 6 days with her. ஓகே.
ஆமா, ஆமா, ஆமா. It was written for sir. And then, but I have to say, there's been at least ஒரு 30% change after that. Screenplayல வந்துட்டு that was done. யாவர் நலத்துக்கு அப்புறம் immediate வந்துட்டு it was that was my second film actually there. ஓகே. And yeah, and then there were some issues and all that, and then that film got made way later actually. So on the process, on the delay வந்துட்டு என்னாச்சுன்னா almost more than I think more than 30-40% of the screenplay changed. Primary ஓகே. plot line was similar, but the ஓகே. screenplay had changed. ஆமா, ஆமா, ஆமா. ஸ்க்ரீன் பிளே சேஞ்ச் ஆனாலும் இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு சார். குறிப்பா நிறைய விஷயங்கள் அதுல நம்ம பேசிட்டே போலாம். எனக்கு என்னன்னா டீடைலிங்ல பெரிய ஆர்வமா சார் உங்களுக்கு? எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே இந்த டீடைலிங் வந்து ஒரு கிங் மாதிரி இருக்கு நீங்க பண்ற ஆமா, விஷயங்கள். see, it is ஆமா, ஆமா. ரைட்டிங்ல வந்துட்டு ஐ என்ஜாய் ரைட்டிங். ஸோ ரைட்டிங்ல வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் போடுறதுல தான் ஒரு ஹை இருக்கும். So ஓகே. it's about there is a saying, God is in the details. So it is something that I really enjoy writing. Writingல வந்துட்டு I'd like to get those small detailing. And other audience, when they notice it, that எஸ், gives you a எஸ், good high. If they don't notice எஸ். it, it's okay. I mean, ஓகே. that's not a problem. But when they get it, you get a good high. Yeah. அப்ப வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் பெருசா பூம் கிடையாது சார். பட் அப்போ ஆமா, ஓடிடி ஆமா. இருந்திருந்தா இப்ப தியேட்டர்ல ஒரு படம் ஒர்க் ஆகல அப்படின்னு வந்து சொன்னவங்களுக்கு ஓடிடில அது பெட்டரா ஒர்க் ஆயிருக்கும். Absolutely. ஓகே. அந்த விஷயம் இப்போ எப்படின்னா தியேட்டர்ல பாக்குறாங்க. நீங்க லாட் ஆஃப் இது டீடைலிங் பண்ணியிருந்தீங்க 24ல. அது தியேட்டர்ல ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அது பெருசா டக்குன்னு அது ஒட்டி இருக்காதுல்ல சார்? But 24 is a theatrical film. அது வந்து எஸ், it எஸ், is எஸ், made for the டெஃபினெட்லி. larger screen, and yeah, yeah. So, but the advantage of OTTs, you can always go back just to check. Okay, then புரியல, so you can just come back and rewatch the scene, or you can just come back and just theater that you can't do. So you got to get it right the first time around. So a lot கரெக்ட், of people கரெக்ட். could be, could be, but yeah, OTT would have given it a longer life for sure. இன்னொரு சேலஞ்ச் ஒன்று இருந்துச்சு சார் அந்த படத்துல உங்களுக்கு. என்னன்னா சூர்யா சார் அப்போ வந்து ஒரு பயங்கரமான மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோ. ஆமா, 24ல ஒரு சீக்வன்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபைட் சீன் வச்சிருப்பீங்கல்ல. ஆமா. அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது எவ்வளவு சேலஞ்சிங்கா சார் இருந்துச்சு? ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணீங்களா அதுல வந்து ஒரு சீன் தான் அந்த ஃபைட் சீன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி? The fight scene is led, but there's a lot of action. ஓகே. See, action வந்து not necessarily arm to arm combat actually. So ஓகே. there was a lot of action in the movie. Arm to arm combat கொஞ்சம் கம்மி தான், but there's a lot of ஓகே. action actually. And ஓகே. அதுல வந்துட்டு actually there was this huge sequence, okay, ஒரு எஸ். 20-minute sequence which were taken out actually. It was a ஓகே. hand gliding sequence where he will fly and it was a beautiful sequence, and we had shot it so well. இப்போ வரைக்குமே VFX அது கூட அது மாதிரி சூப்பரா நான் ஒரு பண்ணிருந்தோம். சீன் பார்த்ததே கிடையாது சார் உண்மையா. ஒரு ஹீரோ வந்து அந்த அது அந்த சீன்ல வந்து போயிருவாரு, அப்படி மறுபடியும் அவர் எப்படி வருவாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. எனக்கு பேசுறப்பே கூஸ் அது பம்ப்ஸ் ஆகுது. no, it was அது it was a really amazing sequence. அது ஒரு சாங் இருக்கும், அதுல வந்து ஒரு hang gliding. It's an action episode actually. The கரெக்ட், entire hang gliding episode, how he goes up in the air and he actually makes it rain. So கரெக்ட். that sequence was, yeah, that was supposed to be the set piece of the film. ஓகே. That was supposed to be the action set piece. Ama. But duration issues, there were so many things that came into play towards the end, and that we had to remove that entire episode out. But ஓகே. that was the action set piece. Ama. இல்ல பாத்தீங்கன்னா right through action இருக்கும், but ஓகே. அடி இருக்காது. Arm to arm combat is less. ஓகே. இன்னொரு விஷயம் ஆமா. என்னன்னா டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம்ல 24? எல்லா படத்துலயும் வந்து டெக்னீஷியன் சப்போர்ட் லெவல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, honest கரெக்ட், truth. கரெக்ட், But films like 24, you need, like for example, your VFX team, your cinematic production கரெக்ட், design. அதுல வந்து கரெக்ட். set design was phenomenal. Costume design, whether it is the prosthetics, Athreya character வந்துட்டு the prosthetics that was involved, the makeup and the hairstyling that was involved. So many other technicians which were not there in a lot of my movies, they had to come and play, and they had to come and contribute. Like அவங்களோட contribution இல்லாம அந்த படம் எல்லாம் அந்த மாதிரி வந்திருக்காது. ஸோ அமேசிங். ஐ ஹேட் பஞ்ச் ஆஃப் என்ன சொல்றது அமேசிங்லி டேலண்டட் பீப்புள் ஹேவிங் மை பேக். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து சான்ஸ் கிடையாது. ஸோ ஓகே. அமேசிங் டீம். ஐ ஹேட் ஃபினாமினல் டீம் பிஹைண்ட் மீ. அந்த மாதிரி ஒரு கதை சொல்றதுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் யுவர் டெக் டீம். ஓகே. மறுபடியும் தமிழ்ல எப்ப சார் பார்க்கலாம் உங்களை? ஐயோ, ஐ வாண்ட் டு டூ, ஐ எம் ரைட்டிங். கண்டிப்பா நான் வந்துட்டு ஐ வில் பி அப்ரோச்சிங் சம் ஆக்டர்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு டூ. இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஐ வாண்ட் டு டூ ஒன் வெரி சூன். என்னோட ஃபேமிலி எல்லாம் சென்னையில தான் இருக்காங்க.
My kids are growing in Chennai, so எனக்கு வந்துட்டு I miss every time I'm working in Hyderabad வந்துட்டு I miss. So the only way I can be with family and be is if I make more Tamil films. And கண்டிப்பா நான் வந்துட்டு I'm waiting to make one. I'm looking at ideas. அது once one ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஐடியா வந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்துட்டு I will be approaching actors. ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எங்களுடைய தமிழ் ஹீரோஸ்க்கு சேம் இயர் ஒரு ஐ படம் ரியலி பண்ணி அது சேம் இயர் அதே ஐ மீன் தி சேம் திங். எனக்கும் கூட எவ்வளவு சீக்கிரம் ஒரு தமிழ் படம் பண்ண முடியுமோ அதுக்காக ஐ எம் டூயிங் மை பெஸ்ட். நம்ம கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கோம் சார். ஏன்னா நீங்க வந்து நானி சாரை வச்சு கேங் லீடர் பண்ணப்பையும் சரி, எல்லா படத்தையும் நாங்க இங்க டப்பிங்ல தான் பாக்குறோம். ரொம்ப ரொம்ப விரும்பி பாக்குறோம். நான் விஜய் சூப்பர்ல எத்தனை தடவை பார்த்திருப்பேனே தெரியாது எனக்கு. கேங் லீடர் ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு படம் அது. எனக்கு அது அது பண்ணும்போது இட் வாஸ் மை என்ன சொல்றது, எனக்கு வந்து காமெடி, எனக்கு ஜானர் ஷிஃப்டிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஐ டோன்ட் லைக் ரிப்பீட்டிங் த சேம் ஜானர். ஆமா, ஸோ ஓகே எனக்கு வந்து காமெடியில் நம்ம அவ்வளோ பண்ணலையே, ஓகே சரி காமெடி படம் எழுதலாம்னு சொல்லிட்டு தான் கேங் லீடர் வாஸ் மை எஃபர்ட் இன் ரைட்டிங் காமெடி ஆக்சுவலி. அண்ட் ஐ thoroughly enjoyed that. நானி என்ன சொல்றது, amazing phenomenal actor and an கரெக்ட். amazing friend, and is a good person on set. And ஓகே so it was அந்த படம் பண்ணும்போது it was such a beautiful experience. Like, for example, like for in 24ல வந்து பாத்தீங்கன்னா it was produced by Surya sir. இப்போ நீங்க படம் 24ங்கிற படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கண்ணில் தெரியுது ப்ரொடியூசர் தான். அப்பா யாரா இந்த படத்தை வந்து பேக் பண்ணாரு, யாரா இவ்வளவு கரெக்ட். காசு வந்து அந்த டைம்ல வந்து who had the guts to put in the money to make this narrative. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ 24 பார்க்கும்போது ஹூ ஸ்டாண்ட்ஸ் அவுட் த மோஸ்ட் இஸ் த ப்ரொடியூசர். அண்ட் ஓகே ஐ திங்க் சூர்யா சார் வாஸ் மை ஸ்ட்ராங்கஸ்ட். நீங்கள் கேட்டிங்கல்ல, இப்போ அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்கன்னு, ப்ரொடியூசர் இஸ் ஆல்சோ யுவர் டெக்னீஷியன் ஆக்சுவலி ஆன் செட். ஸோ ஐ ஹேட் அ ஃபினாமினல் ப்ரொடியூசர். 24 மாதிரி ஒரு கதையெல்லாம் ப்ரொடியூசர்லாம் இல்லாமல் நம்மளால இப்போ சொல்லவே முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் சார். மேயலகன் படத்துக்கு நம்ம சூர்யா சார் தான் வந்து 2Dல ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஆமா. பிரேம்குமார் சார்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். விருந்து போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, மருந்து கொடுக்கறதுக்கு நீ மட்டும்தான் இருக்கு. ஏன்னா மெய்யழகன் இங்க வந்து கொஞ்சம் மிக்சடா தான் போனுச்சு மெய்யழகன் படம். ஆமா லேட்டரா தான் ஆமா அதை செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ ஆமா 24 படம் ஒரு மாதிரி மிக்சடா போகுது அப்படிங்கிறப்போ சூர்யா சார் ஏதாவது சொன்னாங்களா உங்கள்கிட்ட? honestly எனக்கு ஞாபகம் இல்லைங்க. பிகாஸ் honestly I don't remember it. See, we were all ஓகே very happy with the film. ஓகே நம்ம சூர்யா சார் வந்துட்டு when we saw the copy of the film, ஓகே dubbing timeலயே வந்துட்டு when he was dubbing for the film, and then when ஓகே we saw the copy with all the VFX and the background score எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் படம் பார்க்கும்போது all of us were very proud about what we did. ஓகே அதுல வந்துட்டு there were no questions asked about why we made this or how we made it. வந்து இல்ல, the reception whatever happens, சினிமாங்கிறது வந்து it's there are no guarantees on anything. ஓகே So அவ்வளவுதான். See, we are answerable to ourselves first. நம்ம ஓகே வந்து did we put in our best efforts, did we give it ஓகே our best? That's the most ஓகே important thing. And I think we were all proud about the amount of effort and how we made it and all that. We were very proud. Reception, when sir has also been in cinema for so many years. His dad has been in cinema, and I mean he understands cinema far more than us. So for him, I think failure and success and all that, I think he sees it radically different from how we see it. சரி. Yeah, அது yeah, yeah. அது மட்டும் இல்லாம 24 மூவி வந்து நீங்க தமிழ்ல வாங்கின சேட்டலைட் சேனல் வந்து இப்போ ரீசெண்டா மூவிஸோட சீன்ஸ்லாம் பாட்டா ஒரு ஃபுல் படத்தையே போட்டாங்க யூடியூப்ல. அதை பார்த்துட்டு Okay. அதுக்கான கமெண்ட்ஸ் நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் சார். இதை Uh, செலிப்ரேட் பண்ண மறந்துட்டீங்களேடா. எல்லாருமே அதான். திட்டுவாங்க, அவங்கள அவங்களே I பிளேம் would பண்ணிக்கலாம். love to read these comments actually. ஓகே ஏன்னா sometimes என்ன ஆகுதுன்னா, I'm not very active on social media. ஆனா I post some things, any picture, some dog ஓட picture, குழந்தைங்களோட ஓகே picture, குக் பண்ணது ஏதோ ஒன்று நான் போட்டுட்டே இருப்பேன் இன்ஸ்டாகிராம்ல. ஓகே அப்ப காமெண்ட்ஸ்ல வந்து யாரோ ஒரு சூரிய சார் ஃபேன் ஒருத்தர் வந்துருவாரு. வந்துட்டு சார் 24 part 2 எப்ப சார், 24 part 2 எப்ப சார் வந்துட்டு என் அம்மா வந்துட்டு ஏதாவது போட்டு அவங்களுக்கு கூட ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஓகே அவங்க வந்து அவங்க ஏதோ ஒண்ணு போடுறாங்கன்னு வைங்களேன், ஒரு சாமி படமா ஏதோ ஒண்ணு போடுறாங்கன்னு வைங்களேன், அதுல கமெண்ட்ஸ்ல ஒரு 2-3 பேர் வந்து சார் மேம் எப்ப சார் வந்து 24 part 2 பட போறாங்கன்னு. So I always read the comments. I சூப்பர் I சூப்பர். want to see the comments. I really want to. Yeah, I don't. Yeah, but I'll make sure I read the comments. இப்ப 24 வந்து ரீ ரிலீஸ் எதிர்பார்க்கலாமா நம்ம? Really, I hope they do. I really do hope that Surya sir and his production team, வந்துட்டு கண்டிப்பா அது ஒரு வாட்டி I think they should re-release it. A lot of new re-release films are doing really well. And ஓகே I think we should give 24 another chance. I think they should just re-release it and நீங்க we'll see கொஞ்சம் what ரெஃபர் happens. பண்ணீங்கன்னா நல்லா For இருக்கும் sure. சார். காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நான் சுரேஷ் சார் கிட்ட அடுத்த வாட்டி பேசும்போது கண்டிப்பா நான் வந்து சார் கிட்ட அதை பத்தி பேசுறேன் நான். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் சார். என்னன்னா
யாவரும் நலம் பண்ணியிருந்தீங்க மாதவன் சார் வச்சுட்டு. அதுக்கப்புறமா நீங்க நிறைய ஃபீல் குட் மூவிஸ் அது எல்லாமே டாப் தான். நம்ம அதை பத்தி பேசினா இன்னொரு ஒரு செஷனே வைக்கணும். இதெல்லாம் நம்ம கேப் ஒரு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் த்ரில்லருக்கு வரீங்க. யாவரும் நலம்ல நீங்க என்ன இம்பாக்ட் கொடுத்தீங்களோ அதே இம்பாக்ட் வந்து தூத்தாக்கு தரீங்க. அது எப்படி சார் அதை மெயின்டைன் பண்றீங்க? எனக்கு வந்து ஆக்சுவலி ஹாரர் ஆஸ் அ ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் எஸ்பெஷலி ஆஸ் அ ரைட்டர் வந்துட்டு there's so much of freedom in the genre. ஆனா எனக்கு என்ன பயம், யாவரும் நாளத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லாரும் வந்து என்கிட்ட அந்த டைம்ல வந்து லாட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ்னால அப்ரோச் மீ ஃபார் ஹாரர். எனக்கு அப்போ பயம் வந்தது, மறுபடியும் நான் ஹாரர் பண்ணா சரி இந்த டைரக்டருக்கு வந்து இந்த ஜானர் மட்டும் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு டைப் காஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ ஷைட் அவே ஃப்ரம் இட். அதுக்கப்புறம் அந்த ஹாரர் ஒன்று பண்ணிட்டோம், இட் வாஸ் ரிசீவ்ட் வெல், ஓகே விட்டுறலாம்னு சொல்லிட்டு. பட் சோ மெனி இயர்ஸ் லேட்டர் வந்துட்டு ஓடிடிலாம் ஆரம்பிச்சாச்சு. அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணும்போது நான் நினைச்சேன் சரி வை டோன்ட் எக்ஸ்ப்ளோர் த ஜானர் அகேன் சொல்லிட்டு ஐ வாண்டட் டு டூ. ஆமா அப்படிதான் வந்துட்டு ஐ ரோட் அண்ட் மேட் தூதா. ஆமா ஓகே. I love the genre. I really like the genre. ஓகே சூப்பர் சார். ஏன்னா அந்த ஜானர் வந்து ஒரு பேய் படத்துல பேயே இல்லாம பயமுறுத்த முடியும் அப்படின்னா அது உங்களால தான் பண்ண முடியும் சார். ரொம்ப ஒரு so we are doing Dutha season 2. we are doing super season 2. So I'm in the process of doing season 2. Yeah. So idhiliyum vandu we are you will not see the ghost. But we are exploring another world and yeah, it's interesting. I'm very excited about the season 2 as well. Nalla vandirukku, script nalla vandirukku. Super sir. We're just starting shooting. Yeah. பயங்கரமா நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படா அதை பாப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. I think hopefully they'll drop it by the end of the year. Okay, super sir. Eagerly waiting. அது மட்டும் இல்லாம டு பி ஹானஸ்ட் ஒரு தெலுங்கு ஹீரோட ஃபிலிம் நான் நோட்டபிளா தான், இப்போ தமிழ் ஆடியன்ஸே அந்த மாதிரி தான் ஒரு நோட்டபிளா தான் சீரீஸா ஒரு படமே பார்ப்பாங்க. தெலுங்கு ஹீரோஸோட படம் ஒரு தெலுங்கு ஆக்டருடைய சீரீஸ் ஃபுல்லா பார்க்க வச்சது நீங்க தான் மெயினா. Well, thank you. I think Cheyoda, I think he performed really well. Parvathiyoda performances. So we had some great actors actually on Dutha too. Okay. Tamil, we had Priya Bhavani Shankar. Done. We had Pashupati sir was there. Then we had this Ravindra Vijay. I got to work with some amazing actors in Dutha. So yeah. ஓகே சார். இப்போ நிறைய டைம் டிராவல் படம் வருது இல்ல சார் இந்தியன் சினிமால. ஒரு ஐகானிக்கா நம்ம எடுத்தோம்னா அதுல உங்க படம் வந்து இருந்துரும். அது இல்ல உங்க படத்தை தவிர நீங்க இம்ப்ரெஸ் ஆகி பார்த்த டைம் டிராவல் படம் தமிழ் இந்தியன் சினிமா சொல்லுங்க. எனக்கு நேற்று நாள் ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி. இன்று நேற்று நாள். I really like that film. Off the block for me immediately that movie is coming to my mind. I thoroughly enjoyed. I think the humor in it was very nice. It was very well made within the budget. It was very very well made film. It was written so beautifully. So எனக்கு immediate அந்த படம் தான் ஞாபகம் வருது. பேசுனீங்களா சார் கிட்ட? ஏதாவது ரவிக்குமார் சார் கிட்ட பேசுனீங்க, ஏதாவது சொன்னீங்களா நல்லா பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி? ஐயோ இல்லங்க, அப்ப சொல்லிருக்கேன் ஆக்சுவலி. But yeah, இல்ல honestly இல்ல. All the other filmmakers I usually call them when I speak to them. அவர்கிட்ட வந்து ஏதோ இப்ப நீங்க சொல்லும்போது தான் I think I missed that one. Yeah. ஆதிக் ரவிச்சந்திரன் சார் மார்க் ஆண்டனி பண்ணியிருந்தாரு. அதுக்கு வந்து அவரு ப்ரொமோஷனல் இன்டர்வியூல பேசுறப்போ அவர் உங்க படத்தை மென்ஷன் பண்ணாரு. எனக்கு இன்டர்நெட் நாளே 24 இந்த மூவிஸ்ல இருந்துலாம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மார்க் ஆண்டனி பாத்தீங்களா? Of course பாத்திருக்கேன். Okay. Yeah, but I had not seen that interview. I saw it now actually. I've been in Hyderabad, I keep shuttling, so I did Mark and Lam and I saw it on OTT. I didn't see it in the theater. Even Maanadu வந்து I saw that also on OTT. That's also a time loop. Okay, time loop. I really like that film as well. Yeah. நான் அடுத்து அவன் கேட்கலான்னு வந்தேன். I really love that film. Yeah, I really love that film. Yeah. Super. Yeah. தமிழ் சினிமாவை நீங்க ரொம்ப டீப்பா ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறதே இந்த இன்டர்வியூ மூலமா கண்டிப்பா. some of the best movies are being made there. So 100% I follow all the hit movies. I make sure I watch them. Yeah. இந்த தூத்தாலேயே சில சீக்வன்சஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப பயம் வர மாதிரி இருக்கு. இப்ப நார்மலா சார் பார்க்க ரொம்ப கைண்டா பேசுறீங்க, ரொம்ப நார்மலான ஒரு ஆள் மாதிரி இருக்கீங்க. ஆனா பண்ற விஷயம்லாம் அப்படி இல்ல சார். உண்மையா எல்லாரையும் ரொம்ப பயமுறுத்துறீங்க. It comes with the genre la horror na பயப்படல. If you don't scare them, then what's the point in attempting that genre? தூத்தாலே மெயினா அந்த குழந்தை லிஃப்ட்ல போய் கிராஷ் ஆகுங்க சார். அந்த சீன்லாம் பாக்குறப்போ எப்படி இவங்க பண்ணாங்க அதுவா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய வந்து நாக சைத்தன்யா சாருக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. அது ஒரு அந்த சீன்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு சார். இல்ல எப்படி இந்த மனுஷன் யோசிச்சாப்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. Actually என்ன ஆச்சுன்னா my wife was pregnant at the point in time. Okay. So and she is my strongest bouncing board வந்துட்டு my wife தான். Okay. So நான் என்ன எழுதினாலும் she is the first person to hear it.
ஓகே. She was fully pregnant and I'm writing this and she's like, yeah, என்கிட்ட சொல்றீங்க இதெல்லாம்? She was pregnant and I'm saying ஒரு fetus or then this child is getting slammed in the lift எல்லாம் வந்து ஐயோ. சொல்லும்போது she's like, dude, what are you doing? You can't tell me all this, right? Because she was really pregnant at that point. Will I write those sequences right now after having 2 children? After, but Dootha பண்ணும்போது she was only pregnant. We had not delivered the baby yet. ஓகே. இப்போ வந்துட்டு, yeah, I can't even imagine writing or shooting anything like that for sure. I've got 2 children right now, and yeah, I will not do Yes, that. Yeah, I will still create fear. I will still shock you, but in other ways. Yeah, Dootha 2 ல வந்துட்டு there are no children. Anything is happening to children in Dootha 2. We ஓகே. are, but we are scaring you in other ways. Yeah, for sure. கண்டிப்பா ஸ்கேர் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆனா உங்க ஒய்ஃப் நிலைமை நினைச்சு பாக்குறேன். எனக்கே இப்படி இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல அவங்க அவங்க உங்களை பார்த்து வந்து பயப்படுவாங்களா அதுவும் சார்? நான் வந்து ஃபுல் டீடைலா டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பேன். இல்ல இப்படி வருது, அப்படி வருது, இப்படி வருது, இப்படிதான் காமிக்க போறேன், இப்படிதான் படப்படுத்தணும். அவங்க வந்து எங்கேயோ ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் தி ரூம், இதெல்லாம் சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கு அந்த டைம்ல. ஐ ரிமெம்பர் மீட்டிங் தி கைனக். அந்த டைம்ல வந்து கைனக்லாம் வந்து சொல்லுவாங்க, ஹாப்பி தாட்ஸ் தான் இருக்கணும். அவங்க வந்து ஹாப்பியா வந்து ஆமா, ஆமா. எல்லாமே கரெக்ட். அவங்க சுத்தி எல்லாமே லைக் ஹாப்பி அந்த மாதிரி. நான் அந்த டைம்ல ஹாரர் எழுதிட்டு இருந்தேன். ஸோ டைம் மிஷின் கான்செப்ட் நம்ம பண்றப்போ நமக்கு லிபர்ட்டி அதிகமா சார். இப்போ நம்ம வைக்கிறது தான் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குல்ல. ஒவ்வொரு டைம் மிஷின் படத்துக்குமே அவங்க ஒரு ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆமா. இந்த அந்த மாதிரி உங்களுக்கு அதுல இருந்த லிபர்ட்டி பத்தி பேசுங்க. அது ஈஸியா அது கஷ்டமா உங்களுக்கு? See, நான் என்ன பண்ணிட்டேன்னா, there is, if you look at time travel, it's என்ன சொல்றது, you can't, right now there is no possibility of time travel. So it's a fictional space. That's one thing you got to, like, as a fictional writer, it's something you can explore. But நான் என்ன பண்ணிட்டேன்னா, ம். I dropped one feather into ஓகே. that. Okay, so ஓகே. I brought எஸ். myth into it. ஆமா. I bought myth into it, so you can't ask any questions regarding it. Okay, that liquid turned green. Okay, கரெக்ட் from சார். red it கரெக்ட். turned green. So கரெக்ட். that's all. That feather. Where's that bird? Who's கரெக்ட் that சார். eagle represents what? So those are just so once that happens, no. So it was not fully scientific ஆன ஒரு வாட்ச் கிடையாது இது. கரெக்ட் There சார். was the third force ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அந்த வாட்ச்ல. கரெக்ட். ஸோ அதோட ரூல்ஸ் வந்து வேற ரூல்ஸ். புரியுதுங்களா? கரெக்ட். யூ காண்ட், இட் இஸ் நாட் த, இப்போ நீங்க டைம் டிராவல்னு பாத்தீங்கன்னா there are a lot of rules within which a lot of screenplays are written. Okay, கரெக்ட். I broke everything. I said rubbish. This is fiction anyway. So once I dropped, when I எழுதும் போதே, once I dropped the feather, I was free to write however I wanted. ஓகே. Yeah, சூப்பர். it was just creative freedom. Yeah, வேற ஒண்ணுமே. The feather helped me a lot. ஒரு ஃபெதரை வந்து ஒரு மெயின் ரோலா காமிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் சார். ஆனா அதுக்கப்புறமே ஆமா. ஆத்ரியாவும் அந்த மித்ரன் அவர் இருக்காருல்ல கூட இருக்கிறவர், அவங்க 2 பேருமே வந்து அந்த ஆமா. வாட்சை கிரியேட் பண்ண பாப்பாங்க. வராது. அது எப்படி ஆமா. பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு கிரியேட் பண்ண I would have பாப்பாங்க. I would have keep going close. அந்த green, red in the green ஆகல, redல இருந்து green ஆகல. So I hope, and even the light around, no, even if you see this thing that come also, I would have used that color also very carefully. Just ஓகே. for, it's just visual imagery. ஆமா, அவ்வளவுதான், வேற என்ன. Yeah. ஓகே சார். சூப்பர் சார். Mm. இவ்வளவு நேரம் எங்களுக்கு டைம் ஒதுக்கி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. Deepak, thank you for having me. Yeah. ரொம்ப வெயிட் பண்றோம் தமிழ் ஹீரோஸ்க்கு நீங்க படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. I'm also looking forward, really, Deepak. I'm அங்க போய் when I'm coming, it has to be again an amazing script. So I'm looking for ideas. I've got a few. I've got to complete them, and then I'll be pitching it to producers and actors for sure. Before end of 2027, 110%, I will announce a film. I will, God willing, and it's all in God's hands. So God ரொம்ப willing, வெயிட் yeah. பண்றோம் சார். தமிழ் ஹீரோஸ்க்கு, Thank you. இந்த ஹீரோஸ்க்குலாம் நான் படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச ஹீரோஸ்? ஐயோ, எனக்கு வந்து I want to work with everyone. I read, I'm a huge fan of Surya sir again. Karthi, I love Karthi. ஓகே. I think Pradeep Ranganathan is like really upcoming, and he's like really, really good. ஓகே. Then everyone, I think, I mean, Vikram sir, and I think Dhruv is again a very exciting talent. I think someone that I would love Okay. to work with. Ajit sir எல்லாம் வந்துட்டு நம்ம என்ன சொல்றது, it will be an honor actually. Correct. So yeah, there are such great stars and great actors and all that. And yeah, I would pitch, depending on what I write, I'll be looking at who to cast. ஓகே. பைசன் பாத்தீங்களா சார்? துரு சார் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுனீங்க. Bison, I saw Mahan also. Mahan was also okay. very, very Super. good. I thought it was a really nice film. Yeah, and சார் நீங்க தமிழுக்கு வந்துருங்க சார். Bison, of course. Bison, நான் வந்து மாரி செல்வகுமார் சாரோட எல்லா படம் வந்து I make sure that I watch it. ஓகே.
நீங்க தமிழ் சினிமா ரொம்ப ஃபாலோ பண்றீங்க, தமிழுக்கே வந்துருங்களேன் கொஞ்சம். ஆமா, ஐயோ என்னங்க, நான் வந்து கண்டிப்பா ஐம் வெயிட்டிங், ஐம் ரைட்டிங் அண்ட் தென் ஐ வில் பிட்ச் அண்ட் ஐ வில் மேக் ஒன் ஃபார் ஷூர் வெரி சூன். ஓகே சார். அது மட்டும் இல்லாம ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த டைம் மிஷின் பத்தி பேசுறப்போ. கணம்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்துச்சு ஒரு படம், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில கிரியேட் பண்ண ஒரு படம். கணம் உங்க படமும் இருக்கு, அது இல்லாம கணம் டைம் மிஷின் படம். ஓகே சம்திங் கரெக்டா தெரியல. கணம் தெர் இஸ் நம்ம ஷர்மா விடுதா? ஆமா சார். ஆமா Sharvanan did a time travel film. ஆமா, அது நல்லா இருந்துச்சு சார் அந்த படம். Yeah. Actually, Sharva's movie நான் பார்க்கல. Team actually we were all supposed to go to the theater together. அப்போ எனக்கு work வந்துருச்சு, I couldn't go. Team வந்து பார்த்துட்டு they said அதுல அவங்க really யூஸ் பண்ண nice movie. Yeah. I unfortunately I'm not seeing it yet. Yeah. ஓகே சார். ஒரு மதரோட இதெல்லாம் இருக்கும். ஆமா சார், ரொம்ப சூப்பரா போச்சு. தமிழ் ஆக்டர்ஸே நடிச்சிருப்பாங்க. அமலா மேம் I think. அமலா மேம். எஸ் சார். அதுல ஒரு சாங் பயங்கரமா போச்சு. இங்க தமிழ் ஆடியன்ஸுமே அதை செலிப்ரேட் பண்ணுங்க சார். Right. No, time travel advantages there is, you can explore it in so many ways, you know. It's just an idea, time travel. And time travel advantage enna, everyone have thought about Okay. whether you're educated, non-educated, the fact that you can break this thing of time. What if I can go back in the morning and do something the way I didn't do? I wish I had done that. So that's basically time travel. So it's an idea that's universal. Everyone connects with it. So what you want to do with it, how you want to explore is, Adiliye, you can write so many screenplays actually. Done sir. Thank you. சீக்கிரமா நீங்க சூர்யா சார் சொல்லி 24 வந்து ரீ-ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த நம்பிக்கையோட இந்த இன்டர்வியூ வந்து நான் முடிக்கிறேன் சார். அவரு வந்து I hope he sees this. I hope Deepak wanted the re-release and he does it for you. Okay, sir. Thank you for your time, sir. No, thank you. It was a pleasure, Deepak. It was a pleasure. Thank you for having me. Thank you, sir. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Cheese masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026-2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள். 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள். வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள். மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஷ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026-27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்